அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஆவலாக இருந்துச்சு எப்படி எக்ஸாம் இருக்கும்னு. ஆனால் வந்து வழக்கம் போல் வந்து வச்சு செஞ்சிருச்சு. தமிழெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 கொஸ்டின்கிட்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டாங்க. ஆமாம், அந்த வஞ்சி தலையா வஞ்சி விருத்தம் அதெல்லாம் வந்து சுத்தமாக தெரில. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸு அதை விட ரொம்ப சூப்பர். போகிறதுக்கு டைம் பத்தலை. ரீசனிங் செம் அந்த ஏபிசிடி இந்த மாதிரி அது என்ன மெத்தடில் கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுலே டைம் முடிஞ்சு போச்சு. அதில் எப்படி பார்த்தாலும் மேக்ஸ்லாம் வந்து 5 கிட்ட என்ன எனக்கு 5 கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியலை. அதே மாதிரி ஜிஎஸ் வந்து ரொம்ப அல்டிமேட். படித்தது புக்கில் இருந்தது அப்படியே நம்ம கேட்டது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. நான் சொல்லணும்னா ஜிஎஸில் எங்கேருந்து வந்திருக்குன்னு யாருக்குமே ஒன்றுமே தெரியலை. ரொம்ப எக்ஸாம் வந்து குரூப் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே டஃப்பாக தான் இருந்துச்சு. சரி வாங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். கட் ஆஃப்லாம் எவ்வளோ ஏறப்போகுதுன்னு தெரியலை, காத்திருந்து பார்ப்போம். ஆனால் குரூப் 4 படித்த ஒரு ஃபோர்ஸு ஒரு எஃபர்ட் வந்து குரூப் 2க்கு இல்லை. அது ஏன்னு தெரில. எவ்வளோ முக்கிய உட்காந்தும் சுத்தமாக படிக்கவும் இல்லை. அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலாம் வழக்கம் போல் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த எக்ஸாம் வந்தோடனே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அப்படியே எனக்குலாம் இந்த உச்சந்தில் இந்த பின்னாடி இங்கெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் எக்ஸாம் வந்தாலே. இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி வலிக்குமா, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியலை. இப்போ அந்த எக்ஸாம் ப்ரெஷர் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சோன்னே அந்த ப்ரெஷர் இல்லை. ஆமாம், ஏன் அது க்ரியேட் ஆகுது அதெல்லாம் ஒன்றுமே புரியலை. எக்ஸாமும் வந்து என்னடாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.